அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேரிய வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திக்கின்றேன். என்னுடன் பதில் சொல்வதற்காகவும் விளக்கம் கூறுவதற்காகவும் மௌலானா மௌலவி ஓஎம் முஸ்தமில் அஹமது சாஹிப் அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த நிகழ்ச்சிகளில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்திற்கும் மற்ற பிரிவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி நாம் கூறினோம். அதேபோன்று ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மரணம் குறித்து திருக்குர்ஆனிலிருந்து நாம் பார்த்தோம். கடைசியாக நாம் பேசிய போது திருக்குர்ஆனுடைய 6:61 அந்த வசனத்தை எடுத்து கூறி இதில் வஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைல் என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அதாவது அவனே உங்களை இரவில் தவஃபா செய்கின்றான் என்று வருகிறது. ஒருவர் இரவில் தவஃபா செய்யப்படும் போது பகலில் அவர் உயிரோடு தானே இருக்கிறார். இந்த ஆயத்தின்படி தவஃபா என்பது உயிரை கைப்பற்றுவது இல்லை என்று அகமதி அல்லாத மக்கள் கூறுகிறார்களே, இதற்கு என்ன விளக்கம் என்று நாம் கேட்கும்போது மௌலிஸ் அவர்கள் கூறியது போன்று இதில் இரவு என்ற சார்பு சொல் வந்துள்ளது. ஆகவே கைப்பற்றுதல் என்று எடுத்துக்கொண்டால் உயிரை நிரந்தரமாக கைப்பற்றுவது கிடையாது, தற்காலிகமாக கைப்பற்றுவதுதான் என்று கூறினார்கள். இது தவிர இன்னொரு பதில் என்னவென்றால், தவஃபா என்ற சொல்லுக்கு அகமதி அல்லாத மக்கள் கூறுவது போன்று உடலை கைப்பற்றுவதுதான் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் இரவில் உடலை கைப்பற்றுகின்றானா என்ற கேள்வியும் வரும். ஆக உடல் என்பது ஒருபோதும் கிடையாது, உயிரை கைப்பற்றுவதுதான் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்து விடுகின்றது. இப்பொழுது இது தவிர மொழிசார், இது தவிர சார்பு சொல் வருகின்ற வேறு ஏதாவது வசனங்கள் இருக்கிறதா? இதை நம்ம பார்த்தோன்னா மக்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், புரிஞ்சு கொள்ளலாம் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற தொடரில் நாம் பார்த்தது போல இரவில் இறைவன் கைப்பற்றுகின்றான் என்று வருகின்றதே, அந்த இடத்தில் முழுமையான முறையில் மனிதன் இறந்து போகின்றானா, பகலில் மீண்டும் உயிர் பெறத்தானே செய்கிறான் என்ற ஒரு கேள்வியை வைத்தார்கள். அதற்கு நாம் எடுத்து வைத்திருந்தோம். இதில் அல்-லைல் என்ற ஒரு கரீனா, அதாவது சார்பு சொல் வருகின்றது. எனவே இரவில் கைப்பற்றுகின்றான் என்று சொன்னாலும் அது உயிரை கைப்பற்றுகின்றான், உடல் அங்கேதான் கிடக்கிறது. உயிர் தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு சான்றே அந்த உடல் அங்கே கிடப்பதுதான். இரவு நேரத்தில் மனிதன் தூங்கும் போது கூட அவன் உடல் இங்கேதான் கிடக்கும், வானத்துக்கு சென்று விடாது. எனவே அந்த அடிப்படையிலும் பார்க்கின்ற போது உயிர் கைப்பற்றப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக விளக்கி இருந்தோம். இருந்தாலும் இந்த கருத்தை வலுவூட்டும் விதமாக திருக்குர்ஆனில் இன்னொரு வசனமும் இருக்கின்றது. இந்த கருத்தை வலுவூட்டும் முகமாக திருக்குர்ஆனில் இன்னொரு வசனமும் இருக்கிறது. அது அதிகாரம் 39 வசனம் 43. அதில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அதாவது அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகின்றான் அதனுடைய மௌத்தின் போது, அதாவது மரணத்தின் போது அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகின்றான். அடுத்து தொடர்ந்து வருகிறது, வல்லத்தி லம் தமுத் ஃபி மனாமிஹா, எதற்கு மரணம் இல்லையோ ஏற்படவில்லையோ அதனை அதன் மனாமின் போது, அதாவது தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றான். இப்ப இங்கே அல்லாஹ் இரண்டு விதமான கைப்பற்றுவதை சொல்லி இருக்கிறான். ஒன்று மரணத்தின் போது கைப்பற்றுகின்றான், மௌத் என்ற வார்த்தை வருகிறது. இன்னொன்று மனாம் என்ற வார்த்தை வருகிறது. மனாம் என்றால் தூக்கம் என்று பொருள். அப்போ ஒன்று மரணத்தின் போது இறைவன் உயிரை கைப்பற்றுகின்றான், இரண்டாவது தூக்கத்தின் போது இறைவன் கைப்பற்றுகின்றான். இங்கேயும் சார்பு சொல் வருகிறது. மனாம் என்பது ஒரு சார்பு சொல், கரீனா என்று அரபி அஹ்ராதில் சொல்வார்கள், அரபி இலக்கணத்தில். எனவே அரபி இலக்கணம் தெரிந்தவர்கள் இதனை மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து இந்த இரண்டு கைப்பற்றுதலுக்கும் என்ன வித்தியாசம் என்பதையும் அல்லாஹ் மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான் பாருங்கள், ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத், எந்த உயிரின் மீது மௌத் நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றதோ, அதாவது மரணம் நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றதோ அதனை இறைவன் தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்கின்றான், நிரந்தரமாக அவன் பிடித்து வைத்துக் கொள்கின்றான், அதனை விடுவதில்லை. ஆக ஒருவருடைய நப்சு மௌத்தின் போது கைப்பற்றப்பட்டால் அது மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவதில்லை, அல்லாவின் பிடியிலே அது இருக்கிறது, அதனை பிடித்து வைத்துக் கொள்கிறான் என்று இந்த வசனத்தில் வருகிறது. அடுத்து வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலி முசம்மா, மற்றவற்றை என்று சொல்வது முன்னால சொன்ன அந்த தூக்கத்தின் போது கைப்பற்றப்பட்ட அந்த உயிர்களை, அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றி அல்லாஹ்வே தெளிவாக விளக்குகின்றான். அந்த மற்றவை, அதாவது தூக்கத்தின் போது கைப்பற்றப்பட்ட அந்த உயிர்களை இறைவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக திரும்ப விட்டு விடுகின்றான், அனுப்பி விடுகின்றான் என்று வருகிறது. ஆக எதன் மீது மௌத்து உறுதியாகிவிட்டதோ அதனை அல்லாஹ் பிடித்து வைத்துக் கொள்கின்றான்.
பிறகு எதனை அல்லாஹ் தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றானோ அதனை குறிப்பிட்ட காலம் வரை திரும்ப அவன் அனுப்பி விடுகின்றான் என்றே வருகின்றது. இன்னும் தெளிவாக அடுத்த வசனம், அந்த வசனத்தினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்றால், இன்னஃபி ஸாலிக லாயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன், நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு பல அடையாளங்கள் இருக்கின்றன, அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக இந்த இரண்டு விதமான உதாரணத்தையும் அல்லாஹ் கூறி, உங்களுக்கு சிந்தனை திறன் இருக்கும் என்றால், சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால், இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன, அடையாளங்கள் இருக்கின்றன, அதிலிருந்து நீங்கள் இந்த இரண்டு விதமான மௌத்துக்கான வித்தியாசத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அல்லாஹ் இதில் அழகான முறையில் எடுத்துச் சொல்கிறான். ஆக நாம் சொல்ல வந்தது போல, நீங்கள் சொன்னது போல அந்த 6:61வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றானே, ஹுவல்லதி யதஃபாக்கும் பில்லைல், அதாவது இரவின் போது அவன் உங்களை கைப்பற்றுகின்றான். அந்த இரவின் போது கைப்பற்றுதல் என்பது இந்த 39:43 சொல்லப்பட்ட அந்த கைப்பற்றுதல் தான். அதாவது வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, எது மரணம் அடையவில்லையோ, எதற்கு மரணம் நிர்ணயிக்கப்படவில்லையோ அதனை தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றான். ஆக அந்த தூக்கத்தின் போது கைப்பற்றுவதும் நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது என்னவென்றால் உடலை அல்ல. பொதுவாக மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் போது இந்த வார்த்தை வரும்போது இதே சொல்லுக்கு உடலோடு கைப்பற்றினான் என்று அர்த்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்ட இந்த இரண்டு வசனத்திலுமே கைப்பற்றப்படுவது உயிர்தானே தவிர உடல் அல்ல என்பதையும் மிக தெளிவான முறையில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதற்கு கூட மிக தெளிவான முறையில் சொல்வதற்கு முக்கியமான காரணம், அதில் சார்பு சொல் என்று அழைக்கப்படுகின்ற கரீனா என்ற அந்த இலக்கண விதியின்படி இது மனாம் என்ற ஒரு வார்த்தை இங்கு இடம்பெற்றிருக்கிறது 39:43, அதாவது தூக்கத்தில் கைப்பற்றுகின்றான். அதே போன்று அங்கே லைல் என்ற வார்த்தை வருகிறது, இரவின் போது கைப்பற்றுகின்றான் என்ற அந்த இரவு என்ற சார்பு சொல்லாகிய கரீனாவும் இங்கே மனாம் என்ற சார்பு சொல்லாகிய அந்த கரீனாவும் இடம்பெற்றிருப்பதன் மூலமாகவே இறைவன் இந்த இரண்டு தவஃபாகும் வேறுபட்டது என்பதை மிக தெளிவான முறையில் அவன் புரிய வைத்திருக்கின்றான். எனவே இதை நாம் இதற்கு முன்பு கூட கோயம்புத்தூருடைய ஒரு விவாதத்தில் எதிர்த்தரப்பு அந்த வாதியிடம் நாங்கள் எடுத்து வைத்திருந்தோம் நாம் நம்முடைய சார்பாக. ஆனால் அவருக்கு இது சரியான முறையில் பதில் தர முடியாது போய்விட்டது. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு கரீனா வரும் பட்சத்தில், இப்படிப்பட்ட ஒரு சார்பு சொல் வரும் பட்சத்தில் உண்மையிலேயே அந்த உயிரை கைப்பற்றுதல் தான், அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக கைப்பற்றுதல் தான் என்பதை அவர்களும் புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் இதற்கு சரியான முறையில் அவர்களால் பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. அடுத்து இந்த ஆயத்துல எப்படின்னா, அல்லாஹ் இரண்டு விதமாகத்தான் கைப்பற்றுவதா வருது. ஒன்னு தூக்கத்தை கைப்பற்றான், அல்லது மரணத்தின் போது கைப்பற்றுகின்றான். கைப்பற்றுவது என்பது அல்லாஹ் ஒரு உயிருள்ள ஒரு மனிதன், அல்லாஹ் மனிதனையோ உயிருள்ள ஒரு விஷயத்தையோ அல்லாஹ் கைப்பற்றுகின்றான். அல்லாஹ் அந்த செயலை செய்யணும், அது உயிருள்ள ஒருவரின் மீது அல்லாஹ் செய்யணும். அப்போ அல்லாஹ் செயலை செய்யும் போது, உயிருள்ள ஒருவரை பார்த்து செய்யும் போது, அங்கு தூக்கமோ அல்லது இரவோ வராட்டி கண்டிப்பா அது மரணம் தான். இந்த ஆயத்துல இன்னொரு விளக்கம் என்ன கிடைக்குதுன்னா, திருக்குர்ஆனுடைய அடிப்படையில அல்லாஹ் இரண்டு விதமாக தான் கைப்பற்றான். ஒன்னு தூக்கத்துல அல்லது மரணத்துல. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைப்பற்றினான் என்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர மற்ற எல்லா பிரிவுகளுமே உடலை கைப்பற்றுகிறான் என்று நம்புகிறாங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னா, அல்லாஹ் கைப்பற்றுகிறான் என்பது உண்மைதான், ஆனா இரண்டு விதமாகத்தான். ஒன்று தூக்கம், இன்னொன்று மரணம். ஈசா நபி எந்த நிலையில அல்லாஹ் கைப்பற்றினா? தூக்கத்துல கைப்பற்றான்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா, அல்லது மரணம் என்று நீங்க ஒத்துக்கிறீங்களா? வேறு எந்த வகையும் கிடையாது. உடலை கைப்பற்றுவது என்பது உறுதியாக கிடையாது. ரெண்டு நிலையில தான் கைப்பற்றினா, இந்த ரெண்டு நிலை தான், தூக்கம் அல்லது மரணம். அதிலும் தூக்கம் என்ற அர்த்தத்தில் யாருமே நம்பிக்கை கொள்வதில்லை. அதாவது தூக்கம் என்ற நிலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கைப்பற்றினான் என்ற அர்த்தத்தை எந்த பிரிவினரும் கொடுப்பதில்லை. அதே போல தூக்கத்திற்கு முன்னாடி செய்யக்கூடிய துவா கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா என்று தான் சொல்றோம். அந்த இடத்துல கூட நம்ம மவுத் என்ற சொல்லத்தை உபயோகப்படுத்துறோம். அல்லாஹ்வே உன்னுடைய பெயரால் நான் உயிர் வாழ்வதும் மரணிப்பதும் என்று சொல்லும் போது தூக்கம் என்பது தற்காலிக மரணம் தான். ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், பொதுவாக நம்ம பேச்சுவார்த்தையிலும் கூட தூக்கம் என்பது தற்காலிக மரணம் என்பதை சுட்டி காட்டுதோம். இதே மாதிரிதான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூங்க போகும்போது தூங்குவதற்கு முன்பு என்ன துஆவை கற்று தந்தார்களோ அதுல நீங்க சொன்ன மாதிரி அந்த மௌத் என்ற வார்த்தை வருகிறது. இருந்தாலும் கூட அதற்கு நேரடியான அந்த பொருள் மரணத்தில் என்ற அர்த்தம் கொடுப்பதில்லை. காரணம் அந்த தூக்கத்துக்காகவும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தூங்கி விழித்தெழும் போது கூட என்ன துஆ செய்ய வேண்டும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். அதில் வருகிறது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று வருகிறது. அதாவது எங்களை மரணித்த பிறகு எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆக இங்கேயும் கூட பாதமா அமாத்தனா என்று வருகிறது. அமாத்தனா என்று சொன்னால் எங்களுக்கு மௌத்தை கொடுத்த பிறகு எங்களை ஹயாத்தாக்கிய. ஆக இந்த மௌத் ஹயாத் என்ற இந்த வார்த்தையை தமிழ் தெரிந்த பாமர முஸ்லிம்களுக்கும் தெரியும். எங்களுக்கு மௌத்தை கொடுத்து
அதாவது மரணத்தை கொடுத்து பிறகு எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்த, அதாவது உயிரை கொடுத்த, உயிர்ப்பித்த அந்த இறைவனுக்கே எல்லா புகழும் என்று இந்த துஆவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். இதுலயும் கூட எந்த முஸ்லிம்களும் எந்த முஸ்லிம் பிரிவும் இந்த மௌத் என்பதற்கு நேரடியான பொருள் கொடுப்பதில்லை. அப்போ இதிலிருந்து இரவின் போது இறைவன் அந்த நஃப்ஸை கைப்பற்றுகின்றான் என்று சொன்னால், அல்லது உங்களை கைப்பற்றுகின்றான் என்று வருகின்ற அந்த வசனத்திற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவிலிருந்து நமக்கு மிக தெளிவான முறை தெரிகிறது. நீங்கள் சொன்ன அந்த துஆவும் நான் எடுத்து சொன்ன இந்த துஆவும், அதாவது தூக்கத்திற்கு முன்பு செய்கின்ற அந்த துஆ, தூக்கத்திற்கு பிறகு எழும்போது செய்கின்ற இந்த துஆவும் புகாரில் கிதாபு தாவாத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இது சஹீஹான ஹதீஸ், நம்பத்தகுந்த ஹதீஸ் என்று எல்லா பிரிவினரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனை நடைமுறைப்படுத்தியும் வருகிறார்கள். எல்லாரும் துஆ செய்கிறார்கள். இந்த அர்த்தத்தில் தான் துஆவும் செய்கிறோம். அடுத்து புகாரில 4625 ஹதீஸ் எண் 4625ல ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய 5:118 ஈசா நபி சம்பந்தமா தவஃபைதனி, என்ன நீ கைப்பற்றினாய், உயிரை கைப்பற்றினாய், நான் பொருள் கொடுக்கிறோம். மற்ற மக்கள் கொடுக்கும்போது வேற பொருளை கொடுக்குறாங்க. 5:118 இந்த ஆயத்திற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்திருக்காங்க, நல்ல விளக்கம் கொடுத்திருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட சிறப்பா யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது. அதை விட சிறந்த விளக்கம் யாரும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மால அல்லாஹ்வுடைய வசனங்களை முதன்மையாக விளக்கம் கொடுக்கக்கூடியவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரில அந்த கொடுத்த அந்த விளக்கத்தை புகாரில 4625 ஹதீஸ் பதிவு செய்து வச்சிருக்கு. அது என்ன வரும்னா, நீண்ட ஹதீஸ். அதுல ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மறுமை நாளின் போது என்னுடைய உம்மத்தை சார்ந்த சிலர் இடப்பக்கமாக நரகத்தின் பக்கம் கொண்டு செல்லப்படுவார்கள். அப்போது நான் இறைவனை பார்த்து, இறைவா, இது எனது சஹாபாக்களுள், இது எனது நபி தோழர்களுள் சிலர் என்று கூறுவேன். அப்பொழுது இறைவன் என்னை பார்த்து கூறுவான், உமக்கு பிறகு இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று உமக்கு தெரியாதா, உமக்கு தெரியுமா என்று கேட்கிறான். உமக்கு பிறகு என்பதற்கு பாதக என்று கூறுகின்றான். பாதக என்றால் உமக்கு பிறகு என்றுதான் அர்த்தம். ஆனா தமிழ் மொழியாக்கத்துல புகாரில இந்த பிராக்கெட்ல மரணத்திற்கு பிறகு என்று பொருள் கொடுத்திருக்காங்க. மரணத்திற்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்று உமக்கு தெரியாது, மரணத்துக்கு என்பதை பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. அதன் பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கூறுவாங்க, அப்போது அல்லாஹ் சொன்ன பிறகு நான் இவ்வாறு சொல்லுவேன், நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போன்று நான் இவ்வாறு சொல்வேன், அந்த ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீபா அலைஹிம், நான் அவர்களுடன் இருந்த காலம் வரை நான் அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். ஈசா நபி இதே ஆயத்தை தான் சொன்னதாக 5:118 அல்லாஹ் பதிவு செய்து வச்சிருக்கான். அதே வசனத்தை ஈசா நபி எந்த கருத்து எந்த சொற்களை சொன்னாங்களோ அதே சொற்களை அப்படியே ரசூலுல்லாஹி தமக்கா சொல்லி காட்டுறாங்க. சொல்லும்போது ஈசா நபி என்ன சொன்னாரோ, அந்த நல்லடியார் ஈசா என்ன சொன்னாரோ அதே நான் சொல்லுவேன் என்று சொல்லி காட்டுறாங்க. நான் அவர்களுடன் இருந்த காலம் வரை அவர்களை கண்காணிப்பவனாக இருந்தேன். நீ எனக்கு தவஃபா கொடுத்த போது, நீ எனக்கு மரணத்தை கொடுத்த போது அது பற்றி எனக்கு தெரியாது, நீ தான் கண்காணிப்பவனாக இருந்தாய் என்று சொல்கிறாங்க. அப்போ திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்து, ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா அதை மறுத்து நம்ம பதில் கொடுக்க முடியாது. அதை மறுக்கக்கூடியவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. முதன்மையான விளக்கம் என்பது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தான். அவர்களுடைய விளக்கத்துக்கு பிறகுதான் மற்ற விளக்கங்கள். அதுபோல புகாரில சில ஹதீஸ்கள்ல இதே கருத்து வருகிறது. தவஃபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு அதற்கு மரணம் என்ற சொல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பயன்படுத்தி இருக்காங்க, சஹாபாக்களும் பயன்படுத்தி இருக்காங்க. அது சில நம்பரை மட்டும் நான் சொல்றேன். புகாரில 1399, 1205, 1263, 1248, 1253, 1258, 1400, 2026, 2127, 3349, 6546. இது தவிர முஸ்லீம்ல 5493. சில குறிப்பிட்ட ஹதீஸை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனா எவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கு. இது இல்லாம பல ஹதீஸ்களை வந்திருக்கும். அது ஏறக்குறைய எத்தனை ஹதீஸ் இருக்கும். தவஃபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு அதற்கு மரணம் என்ற சொல் வந்ததாக, இந்த பொருள் வந்ததாக மொத்த ஹதீஸ் நூல்களை எத்தனை வந்திருக்கும் தோராயமாக ஒரு ஏறக்குறைய? இது நல்ல அருமையான கேள்விதான். அதாவது தவஃபா என்பதற்கு நாம் ஏற்கனவே குர்ஆனின் அடிப்படையில் ஏற்கனவே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் 23 முறையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து பார்க்கும்போது திருக்குர்ஆனில் மட்டுமே 25 இடங்களில் வந்திருக்கிறது.
அந்த 25 இடங்களிலும் ஒரே பொருளில் தான் வந்திருக்கிறது. அதாவது உயிரை கைப்பற்றுதல் என்பதுதானே தவிர உடலை கைப்பற்றுதல் என்ற அர்த்தம் இல்லை என்பதை நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்தோம். இதற்கு ஒரு மேல் சான்றாகத்தான், அதற்கு வலுவூட்டு முகமாத்தான் தாங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற அந்த ஹதீஸாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையில், அதாவது 5:118 என்ன வருகிறதோ அதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயன்படுத்தி காட்டிவிட்டார்கள், தமக்காக பயன்படுத்தி காட்டிவிட்டார்கள். அப்போ அவங்களே அதுக்கான விளக்கத்தை தந்த பிறகு அதற்கு மாற்றமான முரண்பட்ட கருத்து சொல்வதற்கு எந்த ஒரு ஆலிமுக்கோ எந்த ஒரு முஸ்லிமுக்கோ அதற்கான தகுதியே இல்லை என்பதை மிக தெளிவான முறையில் அதில் மாற்று கருத்து இல்லாத அளவுக்கு அது இருக்கிறது. மிக அருமையான கோணத்தில் நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். இது போக மற்ற ஹதீஸ்களிலும் கூட பல இடங்களில் இது பற்றி வருகிறது. இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவான முறையில் ஆய்வு செய்து மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லியும் இருக்கிறார்கள். இந்த தவஃபா என்ற வார்த்தை ஹதீஸ் புத்தகங்களில் எத்தனை முறை வந்திருக்கிறது என்று ஒரு முறை அவர்கள் எண்ணி பார்க்கிறார்கள். மிக கடினமான முறையில் நான் மிகவும் கஷ்டப்பட்டு இதை நான் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறான். அதிலும் கூட சில இடங்கள் விடுபட்டு இருக்கலாம், இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடித்த இடங்கள் இத்தனை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதில் சிஹா சித்தா என்று அழைக்கப்படுகின்ற புகாரி, முஸ்லிம், திருமதி, அபூதாவுத், நசாயி மற்றும் இப்னு மாஜா போன்ற அந்த சிஹா சித்தா என்று அழைக்கப்படுகின்ற 6 ஹதீஸ் கிரந்தங்கள், எல்லோராலும் நம்பப்படுகின்ற எல்லாராலும் நம்பப்படுகின்ற அந்த ஹதீஸ் கிரந்தங்கள், அது போக தாரமி, மூத்தா, ஷரஹு சுன்னா, மிஷ்காத் ஆகிய அனைத்து ஹதீஸ் நூல்களையும் நாம் தேடி பார்த்த போது எனக்கு கிடைத்தது ஏறக்கூடிய 346 தடவை இந்த தவஃபா என்ற சொல் அந்த ஹதீஸ் கிரந்தங்களில் வந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்த 346 முறை வந்திருக்கின்ற இந்த தவஃபா என்ற சொல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எடுத்து வைத்திருக்கின்ற ஹதீஸ்களாக இருக்கின்றன. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் சஹாபாக்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கின்றன. எனவே இத்தனை முறை, அதாவது 346 முறை இந்த ஹதீஸ்களில் இதே தவஃபா என்ற சொல் வந்து அந்த அனைத்து இடங்களிலுமே உயிரை கைப்பற்றுதல், கபத ரூஹஹு, உருவகை கைப்பற்றினான், உயிரை கைப்பற்றினான், மரணத்தை கொடுத்தான் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கின்றதே தவிர வேறு எந்த அர்த்தத்திலும் வரவில்லை. உடலோடு தூக்கினான் என்றோ உடலை கைப்பற்றான் என்றோ ஒரு இடத்தில் கூட வரவில்லை என்பதை மிக ஆணித்தரமான முறையில் அவர்கள் நிரூபித்து காட்டினார்கள். அடுத்து அவங்க ஒரு சேலஞ்சாகவும் கூட எடுத்து வைத்தார்கள். இந்த அளவுக்கு ஆதாரங்களை நாம் தந்திருக்கும் போது இதற்கு மாற்றமாக யாராவது ஒருவர் உடலோடு கைப்பற்றினார், அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உடலோடு கைப்பற்றினான் என்று அந்த அர்த்தம் கொடுப்பார்கள் என்றால், அல்லது உடலோடும் உயிரோடும் கைப்பற்றினான் என்ற அர்த்தத்தை கொடுப்பார்கள் என்றால் அதற்கான சான்று எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது என்று ஒரு சவாலையும் விட்டிருக்கிறார்கள். இந்த சவாலை ஏற்றுக்கொள்வதற்கு இன்று வரை யாருமே தயாராகவில்லை. அவர்கள் எடுத்து வைத்து இன்று 100க்கு அதிகமான வருடங்கள் ஆகிவிட்டன. இன்று வரை எந்த ஒரு ஆலிமும் அதற்கு எந்த ஒரு உதாரணத்தை கூட இந்த ஹதீஸிலிருந்து கூட அவர்களால் எடுத்து வைக்க முடியவில்லை என்பது மிக உண்மையாக இருக்கின்றது. இது மறுக்கப்படாத ஒரு உண்மையாக இருக்கிறது, ஒரு வரலாற்று சான்றாகவே விளங்குகின்றது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய சேலஞ்ச் இது. அல்லாஹ் வந்து அந்த தவஃபா என்ற சொல்ல பயன்படுத்தணும், மனிதனுக்கு அல்ல உயிருள்ள ஒரு விஷயத்திற்கு பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்தும் போது இரவோ அல்லது தூக்கமோ வரக்கூடாது. அப்படி பயன்படுத்தும் போது அது உயிரை கைப்பற்றுதல் மட்டும்தான், உடல் என்று ஒருபோதும் கிடையாது. உடல் என்று நிரூபிக்க ஒருபோதும் முடியாது. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய சேலஞ்சு. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்துடைய ஸ்தாபகர் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மது அலைஹிஸ்ஸலாமுடைய சேலஞ்ச் இது. இன்று வரை இந்த சேலஞ்சை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியல. இதில் அன்றாட நம்ம வந்து இந்த தவஃபா என்ற சொல் நாமே பயன்படுத்துறோம். உதாரணமா வந்து ஒரு ஆள் இறந்து போயிட்டா, வஃபாத் ஆகிவிட்டால் ஜனாசா தொழுகிறோம். ஜனாசா தொழுகும் போது கூட இந்த துவாவனை செய்யறோம். ஜனாசா தொழுகிற துவா எப்படின்னா, அல்லாஹு மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவால வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹி அலல் இஸ்லாம் வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இங்கே தவஃபா என்ற சொல்ல பயன்படுத்துறோம். அதாவது எங்கள் இறைவா, என் இறைவா, யாரை நீ வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ, வாழ்வு கொடுக்கிறாயோ, இஸ்லாத்தில் அவரை வாழ வைப்பாயாக. யாருக்கு நீ வஃபாத் கொடுக்க வேண்டும், தவஃபா கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, யாருக்கு நீ மரணம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, ஈமானுடைய நிலையில் நீ மரணத்தை கொடுப்பாயாக என்று நாம் துவா செய்கிறோம். ரசூலுல்லாஹி சொன்ன துவா, ரசூலுல்லாஹ் துவாக்களை செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களும் துவாக்களை செஞ்சிருக்காங்க. அதாவது 1400 வருஷமா எல்லா முஸ்லீம்களும் துவா செய்யறாங்க. ஜனாசா தொழும் போது கண்டிப்பா இந்த துவா செய்யறாங்க. அப்ப யாருமே தவஃபா என்ற சொல்லுக்கு வந்து உடலை கைப்பற்றினா என்று எந்த பொருளுமே கொடுப்பது கிடையாது. அதாவது என் நிறைவா நீ உடலை கைப்பற்றும் போது ஈமானுடைய நிலையில் உடலை கைப்பற்று என்று யாருமே துவா செய்வது கிடையாது. ஈமானுடைய நிலையில் உடலை கைப்பற்று என்று துவா செய்தால் ஈமானுடைய நிலையில் உடல் தான் என்று சொன்னால்
அப்ப இதுவரை 1400 வருஷமா எவருக்கும் ஈமான் இல்லையா என்ற கேள்வி கூட வரும். உடல்தான் என்று வந்துவிட்டால், உடல்தான் என்று விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் பிறகு இந்த இடத்துல என்ன பொருள் வரும்னா, யாருக்குமே ஈமான் இல்ல. ஈமான் இருக்குன்னா அல்லாஹ் கண்டிப்பா ஈமானுடைய நிலையில் உடலை தூக்கி இருப்பானா அல்ல. அப்ப இந்த இடத்துல கூட தவஃபா என்ற சொல் உடலை குறிக்காது, உயிரைத்தான் குறிக்கும். உயிரை நீ பிடிக்கும் போது, உயிரை கைப்பற்றும் போது, மரணம் கொடுக்கும் போது, ஒஃபாத்தாக்கும் போது ஈமானுடைய நிலையில் ஒஃபாத்தாக்கு என்றுதான் சொல்றாங்க. இது இல்லாம நான் கடந்த நிகழ்ச்சியில குர்ஆன்ல இருந்து சொன்னோம், ஆதாரங்களை எடுத்து வைத்து 25 வசனங்களை எடுத்து வைத்து தவஃபா என்ற சொல் மரணம் என்று சொன்னோம். இதுல இன்றைய நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம பேசின நிகழ்ச்சியில ஹதீஸ்களுக்கு பல ஆதாரங்களை எடுத்து வச்சோம். இதன் பிறகும் கூட அதுபோல் அன்றாடம் செய்யக்கூடிய துவாக்களை நம்ம எடுத்து வைத்தோம். இதன் பிறகும் கூட சில மக்களுடைய கருத்து என்னன்னா, ஆட்சேபம் என்னன்னா, அகராதியின்படி நீங்க பொருள் சொல்லுங்க. இதை நீங்க ஒரு சுமாரான பொருளை சொல்றீங்க, உண்மையான பொருள் அகராதியுடைய பொருள் தான். அகராதியில தவஃபா என்பதற்கு என்ன பொருள் வந்திருக்கு அதை சொல்லி நிரூபிங்க என்று ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாங்க. நீங்க அகராதியிலிருந்து நீங்க சொல்லுங்களேன், என்ன வருது இதை பற்றி? பொதுவாக வாக்குவாதத்தின் போது கூட தமிழகத்தில் உள்ள குறிப்பாக ஆலிம்கள் இந்த கோணத்தில் கூட நம்மை தற்போது மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த ஒரு சொல்லுக்கும் முதல்ல அர்த்தம் கொடுப்பதற்கு முதல்ல அகராதியைத்தான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு குர்ஆனிலிருந்து ஒரு ஆயத்தை எடுத்து வைக்கும் போது அதை அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனுடைய அதிகமான ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதனை பயன்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அப்ப அதிலிருந்து ஆதாரம் காட்டும் போது கூட அதனை ஏற்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு அவரிடம் அதற்கான ஆதாரம் இல்லை. அதான் அசல் காரணம். அதனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சாக்கு போக்காக என்ன சொல்கிறார்கள் என்றால், குர்ஆன் ஹதீஸ் இருக்கட்டும், ஆனா ஒரு சொல்லுக்கு முதல்ல அர்த்தம் பார்க்க வேண்டும் என்றால் முதல் அகராதியைத்தான் பார்க்க வேண்டும், அகராதியைத்தான் பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் பிடிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் அகராதி பிடித்தவர்கள் என்றே நாம் சொல்கிறோம். ஆக ஒரு வகையில் அகராதி தான் பிடிக்க வேண்டும் என்று இவர்கள் கூறுகிறார்களே தங்களுடைய வாயினாலேயே, இவர்கள் தங்களையே அகராதி பிடித்தவர்கள் என்பதையும் நிரூபித்து விட்டார்கள் இதன் மூலமாக என்றே சொல்லலாம். சரி, இருந்தாலும் கூட அகராதியின் அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்ய விரும்புகிறீர்களா? அதற்கும் வருவோம் என்று பார்த்தால், அதற்கும் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்ன கருத்தை எடுத்து கூறி இருக்கிறதோ தவஃபா என்பதற்கு, அதே போன்று திருக்குர்ஆன் என்ன கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறதோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவஃபா என்பதற்கு என்ன அர்த்தத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்களோ அதே அர்த்தத்தை தான் அகராதியிலும் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அகராதிகள் அஹ்மதியா ஜமாத்தின் சார்பாக எழுதப்பட்டவை அல்ல, காதியானிகளுடைய எழுதப்பட்ட அகராதி அல்ல. மாறாக அரபி ஞானத்தை அறிந்த கற்றறிந்த அந்த மார்க்க அறிஞர்களால் எழுதப்பட்ட அகராதிகளாகும். அப்ப அந்த அகராதியிலும் என்ன அர்த்தம் இதற்கு தவஃபா என்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எங்கேயாவது வானத்துக்கு உயர்த்தப்பட்டார், வானத்துக்கு உடலோடு தூக்குதல் என்ற அர்த்தம் எங்கேயாவது வந்திருக்கிறதா என்றும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலும் இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் பதில் சொல்லுவோம் அகராதியின் அடிப்படையில். உதாரணத்திற்காக பல அகராதியில் அதற்கான விளக்கம் இருக்கிறது. நான் தற்போது நேரத்தை கருத்தில் கொண்டு 3 இடத்தில் இருந்து நான் எடுத்து வைக்கின்றேன். ஒன்று தாஜுல் உரூஸ் என்ற அகராதி நூல், அதனுடைய 10வது தொகுதி 394வது பக்கத்தில் இவ்வாறு வருகிறது: தவஃபாஹுல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, அதாவது அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் இன்னாரே தவஃபா செய்தான் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் அந்த அகராதியில் அவர்கள் கொடுக்கின்றார், இதா கவஸ நஃப்ஸஹு, அவருடைய நஃப்ஸை இறைவன் கைப்பற்றும் போது, ஆன்மாவை உடலை அவனுடைய ஆன்மாவை உயிரை கைப்பற்றும் போது என்றுதான் கூறுகின்றார்கள். நஃப்ஸ் என்ற வார்த்தையை தான் இங்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நாம் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, குர்ஆன்ல 39 43வது அதிகாரத்தை பார்த்திருந்தோம். 39 43வது வசனத்துல இறைவன் என்ன சொல்லுகின்றானோ, அதாவது மூத்தின் போது அந்த நஃப்ஸை கைப்பற்றுகின்றான் என்று என்ன அர்த்தத்துல அல்லாஹ் நமக்கு புரிய வைத்தானோ அதே அர்த்தத்தை தான் இந்த தாஜுல் உரூஸ் என்ற அகராதியிலும் நமக்கு காண கிடைக்கின்றது. பிரபலமான அகராதியாகும். அதுல சொல்லுகிறார்கள், இதா கவஸ நஃப்ஸஹு, ஒருடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் இன்னாரே தவஃபா செய்தான் என்று கூறுவார்கள். அப்ப அல்லாஹ் தவஃபா செய்தான் என்று சொன்னால் இதுதான் பொருள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதில் அதே போன்று காமோஸ் என்ற இன்னொரு அகராதி இருக்கின்றது. இந்த அரபு அகராதியிலும் 4வது தொகுதி 403வது பக்கத்தில் மிக தெளிவான முறையில் அந்த அகராதியை இயற்றியவர் கூறியிருக்கிறார். அல் வஃபாத் என்பதற்கு அவர் விளக்கம் தருகிறார். வஃபாத் என்றால் என்ன? அல் மௌத்து, வஃபாத் என்று சொன்னாலே மௌத்து மரணம் என்றுதான் அதற்கு பொருள். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தமிழக உலகத்தில் கூட தமிழ் தெரிந்த மக்கள் முஸ்லிம்கள் கூட இன்னார் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவர் மௌத்தாகிவிட்டார் என்றுதான் அதற்கு பொருள் தரப்படுகிறது. இந்த அர்த்தத்தை தான் அகராதியும் தருகின்றன. அடுத்து கூறுகின்றார், தவஃபாஹுல்லாஹு கபஸ ரூஹஹு, அல்லாஹ் இன்னாரே தவஃபா செய்தான் என்று சொன்னால், எந்த தவஃபா என்ற சொல் திருக்குர்ஆனில் 25 இடங்களில் வருகிறதோ, ஈசா நபிக்காக 2 முறையும் ஈசா நபி அல்லாத மற்ற இடங்களில் 23 முறையும் வந்திருக்கிறதோ அதே அர்த்தத்தை தான் இவரும் தருகின்றார். காமூஸ் என்ற அந்த அகராதியில் எழுதப்பட்டிருக்கிறது, தவஃபாஹுல்லாஹ்,
அல்லாஹ் இன்னாரை தவஃபா செய்தான், வஃபாத்தை கொடுத்தான் என்று சொன்னால் கபத ரூஹஹு, அவருடைய ரூஹை ஆன்மாவை கைப்பற்றினான் என்றுதான் இதற்கு பொருள். ஒரு இடத்துல நப்சை கைப்பற்றினான் என்று வருகிறது, இந்த இடத்துல இன்னும் தெளிவாக ரூஹை கைப்பற்றினான். ரூஹ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி விட்டார். ஆன்மாவை கைப்பற்றுதல் என்றுதான் எதற்கு பொருள் என்றே சொல்லிவிட்டார். மூன்றாவது ஒரு அகராதி லிசானுல் அரப், இதுவும் நம்ப தகுந்த ஒரு அகராதியாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அதனுடைய 20வது தொகுதி 400வது பக்கத்தில் வருகிறது. தவஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் இன்னாரை தவஃபா செய்தான் என்ற அந்த வார்த்தை, அதே தவஃபா என்ற வார்த்தை தான் என்று சொன்னால், அன்னார் இன்னாரை தவஃபா செய்தான் என்று சொன்னால் இதா கபத நப்சஹு, அவருடைய நப்சை கைப்பற்றினான் என்றுதான் அதற்கு பொருள். ஆக நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த நப்சை கைப்பற்றுவது பற்றித்தான் திருக்குர்ஆனுடைய 39வது அதிகாரம் 43வது வசனத்திலும் வருகிறது. அப்ப திருக்குர்ஆனுடைய வசனம் என்ன கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிறதோ அதே கருத்தை தான் இந்த அகராதிகளும் எடுத்துச் சொல்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த அகராதிக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து திருக்குர்ஆனுடைய அந்த கருத்தின் ஒளியில் தான் இதுவும் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த கருத்தை ஆமோதிக்கக்கூடியதாக இருக்கிறது, அந்த கருத்துக்கு ஏற்ப இது அமைந்திருக்கிறது என்ற அடிப்படையில் இதனையும் நாம் மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்கிறோம். இவ்வாறு எடுத்துச் சொல்லும் போது நடுநிலையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில கோவை விவாதத்தின் போது கூட, கோயம்புத்தூர் விவாதத்திலும் கூட இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை எடுத்து வைக்கும் போது அவளை சார்ந்த பலரும் கூட இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தார்கள். பார்த்து இதனுடைய உண்மையை உணர்ந்து நம்முடைய ஜமாத்தின் பக்கம் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மைக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்ல வேண்டும், திருக்குர்ஆனுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருக்குர்ஆன் என்ன கருத்தை எடுத்துச் சொல்லி இருக்கிறதோ, ஹஜ்ரத் ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருத்தை எடுத்துச் சொன்னார்களோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான ஒரு தௌஃபீக் அந்த நல்ல மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. இது தவிர புகாரில 4623 ஹதீஸுக்கு மேல 4623 ஹதீஸுக்கு மேல ஒரு கருத்து வருது, ஒரு விளக்கம் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய விளக்கம் வருது. அவங்க 3:56 சூரா ஆல் இம்ரானுடைய 56ஆம் வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் போது விளக்கம் அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தவஃபா என்ற சொல்லுக்கு அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. தவஃபா என்பதற்கு முத்தவஃபீக என்பது முமீத்துக, தவஃபா என்ற சொல் பயன்படுத்தப்படும் போது அது மௌத்தை தான் குறிக்கும் என்று சொல்றாங்க. அதாவது இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில ஹதீஸ்ல பல ஆதாரங்களை பார்த்தோம். தவஃபா என்பது மரணம் என்பது பார்த்தோம். இது தவிர அகராதியிலிருந்து சில குறிப்பிட்ட அகராதியில் நம்ம விளக்கத்தை பார்த்தோம். தவஃபா என்பது மரணம் என்பதுதான். இது தவிர ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபா சொன்ன ஒரு இதையும் பார்த்தோம். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க முத்தவஃபீக என்பது மரணம் தான், முமீத்துக. இது புகாரில 4623 ஹதீஸுக்கு ஜஸ்ட் மேல இந்த விளக்கம் வருது. இப்ப இந்த விளக்கத்தை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய புகாரில் நோட் பண்ணியிருக்காங்க. இமாம் புகாரி பற்றி படிக்கும் போது இவர் சாதாரண ஒரு ஆலிம் கிடையாது, அறிஞர் கிடையாது. லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இவருக்கு கிடைச்சிருக்கு. அதுல இவர் நல்ல ஹதீஸை பார்த்து தரமான ஹதீஸை தேர்ந்தெடுத்து வடிகட்டி தான் சில 1000 ஹதீஸ்களை புகாரி அவர்கள் தொகுத்திருக்காங்க. அதுல தொகுக்கப்பட்ட விஷயத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபாவுடைய இந்த விளக்கம் வரு. இந்த விளக்கத்தை நம்ம அஹ்மதி அல்லாத மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரிவாயத் இப்னு அப்பாஸ் அவருடைய விளக்க வரக்கூடிய இந்த ரிவாயத் பலகீனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் எப்படிப்பட்ட ஆலிம், எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும், இதை புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். நல்ல ஒரு கேள்விதான். இந்த ஹதீஸ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கும் மற்ற பிரிவினர்களுக்கும் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. மற்ற ஆலிம்களும் இதனை மறுக்கவில்லை. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நம்ம சொல்லுகின்ற இதே கருத்தில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அதை அவர்களால் எதிர்த்து மறுத்து பேச முடியவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸ் இருக்கிறதே அதனுடைய அறிவிப்பாளர் வரிசை, அந்த ராவியினுடைய தொடரை பார்க்கின்ற போது அது சரியானதாக இல்லை, இடையில் விடுபட்டு இருக்கிறது. எனவே ராவியினுடைய அந்த தொடர் விடுபட்டு இருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸ் நம்ப தகுந்ததாக இல்லை என்ற ஒரு சாக்கை எடுத்து வைக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஹதீஸுக்கான விளக்கம் அது திருக்குர்ஆன் கொடுக்கின்ற அதே விளக்கத்தை அது தருகிறது என்றால் அதுவே ஏற்றுக்கொள்ள தகுந்ததற்கு போதுமான சான்றாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த இடத்துல ஒரு ராவியினுடைய நிலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்னென்ன ராவிகள் இப்படிப்பட்டவர்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களே, அதுவும் ஒரு கருத்து தானே, மனிதனுடைய கருத்து தான். அந்த மனிதனுடைய கருத்திலும் கூட தவறு இருக்க சான்ஸ் இருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும்போது திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இணக்கமான ஒரு ஹதீஸ் வருகிறது. அதுல ஏதோ ஒரு இடைப்பட்ட அந்த ராவிகளை பற்றி, அந்த அறிவிப்பாளரை பற்றி யாரோ ஒருவர் சொன்ன ஒரு கருத்தின் அடிப்படையில் அந்த ஹதீஸை தூர தள்ளி வைப்பது அவ்வளவு சரியான விஷயம் அல்ல என்பதையும் நாம் அறிவுபூர்வமான முறையில் சிந்திக்க முடியும். அடுத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சஹாபி என்று தாங்கள் எடுத்து சொன்னீர்கள். இந்த இதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்ல இங்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், நினைவூட்டுகின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்திருக்கின்றார்கள்.
அல்லாஹ் இவருடைய மார்க்க அறிவை அதிகமாக வழங்குவானாக என்று இன்னாருக்காக துவா செய்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தஃப்சீர் முஸ்லிம் பெருமக்களிடம் ஆலிம்களிடம் மிக அதிகமாக நம்பத்தகுந்ததாக கருதப்படுகின்றது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தஃப்சீர் கொடுத்து விட்டால் அந்த தஃப்சீர் ஏற்றுக்கொள்ள தகுந்தது. ஏனென்றால் அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவினுடைய பரக்கத்தினால் அவர்கள் சொன்ன ஒரு ஞானமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அன்னாருடைய ரிவாயத்திற்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆ கபூலானது என்ற ஒரு நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கும் என்றால், ஒரு ஆலிமுக்கு இருக்கும் என்றால், அன்னார் மூலமாக அறிவிக்கப்பட்ட அந்த ஹதீஸும் நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆ பரக்கத்தினால் கிடைத்த ஒரு ஞானம் என்று நினைத்து அதனை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஸ்லிமுக்கு அழகாக இருக்க முடியும். ஜஸாக்கல்லாஹ் முனீர் சார். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில ஹதீஸ்களில் இருந்து தவஃபா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு அது மரணம் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஹதீஸ்ல ரசூல்லா சொன்ன விளக்கத்தை பார்த்தோம், ரசூல்லாவுடைய சஹாபா அவங்க சொன்ன விளக்கத்தை பார்த்தோம். இது தவிர அகராதியிலிருந்து என்ன பொருள் கிடைக்குது, தவஃபா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கிடைக்குது, அகராதி பொருளையும் பார்த்தோம். இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இன்ஷா அல்லாஹ் இது பற்றி மேலும் பல விஷயங்களை நாம பார்ப்போம், விரிவா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.